யாராவது ஒருத்தங்க இதுக்கு சும்மா நம்ம மற்ற சேனல்ஸ்ல உட்காந்துட்டு இவர் இப்படி பண்றாரு அப்படி பண்றாரு, நான் மட்டும் இல்ல நிறைய யூடியூபர்ஸ் இதை பத்தி பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஷக்கீலா அவர்கள் டாக்டர் திவாகர் மேல ஒரு புகார் கொடுத்திருக்காங்க. காவல் நிலையத்தில் SC ST பிரிவின் கீழே வந்துட்டு இந்த புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. இது சம்பந்தமா காவல்துறையினர் விசாரிச்சு அதன் மீது நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் அந்த புகாருக்கு அப்புறமா வெளியே வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்த ஷக்கீலா அவர்கள் தற்போது என்ன சொல்லி வந்துகிட்டு இருக்காங்கன்னா, டாக்டர் திவாகர் இதுக்கப்புறம் பேசவே கூடாது, அவன் தற்பெருமை பேசிக்கிட்டோம், மற்ற நடிகர்கள் கூட கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டோம், அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் இப்போ வந்துட்டு ஜாதியை தூக்கி பிடிச்சு பேசிட்டு இருக்கான், ஜாதியின் பேரில் நடத்திட்டு இருக்க தவறான விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான், இது மற்றவங்களுக்கு வந்துட்டு தவறான தூண்டுதலில் போய் அமையும் அப்படின்னு வந்துட்டு திவாகர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அது சம்மந்தமாக பேசியிருக்காங்க. மற்ற யூடியூபர்களுமே வந்துட்டு இவர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க ஷக்கீலா. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே நிறைய யூடியூபர்ஸ் இவனை கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ எடுத்துட்டு தான் இருக்காங்க. எதுக்குடா இன்டர்வியூ எடுக்கிறாங்கன்னு தான் தெரியல. ஒன்ஸ் வந்துட்டு அவனை இன்டர்வியூ எடுக்காமல் விட்டாலே அவன் சம்மந்தமாக எந்த ஒரு பேச்சுமே இங்கே வராது. கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ எடுத்துட்டு இப்போ வந்துட்டு அவன் இது மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கான், அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கான்னு சொன்னான், எதுனே தெரில. இன்ஃபேக்ட் ஆரம்பத்தில் திவாகரை கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ எடுத்தா அறிமுகப்படுத்தி விட்டதே ஷக்கீலா தான் அப்படின்றத ரொம்ப ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும். இது சம்பந்தமா உங்க கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.